மர்மமான முறையில் மரணமடைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் நேற்று காலை அவரது வீட்டின் பின்னால் உள்ள தென்னந்தோப்பில் இருந்து பாதி உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயக்குமாரின் மர்ம மரணம் குறித்து விசாரிப்பதற்காக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே அவரது உடலானது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மருத்துவர் செல்வமுருகன் தலைமையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட காட்சிகள் அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஜெயக்குமார் மரண வாக்குமூலம் என குறிப்பிட்டு கடந்த 30ஆம் தேதி நெல்லை எஸ்பிக்கு எழுதிய கடிதம் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பது கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து ஜெயக்குமாரின் உடல் சொந்த ஊரில் உள்ள தேவாலயத்தில் இறுதி பிரார்த்தனைக்கு பின் அடக்கம் செய்யப்பட்டது.